இதயக்கணி விஜயன் வணக்கம். அதாவது திமுக இப்போ ஆட்சி நடத்துகிற மாதிரி இது மாதிரி ஒரு தந்தை காலத்தில், அதாவது கருணாநிதி காலத்தில் கூட இவ்வளவு மோசமான ஆட்சியெல்லாம் கிடையாது. இவங்க தைரியமாக, அதாவது தவறுகளை தைரியமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாருங்கிறாங்க, சவால் விடுறாங்க. தமிழ்நாடு ஏன் இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிறது நமக்கு புரியல. அதாவது எவ்வளவு தூரம் இதில் மோசடித்தனத்தை பண்ண முடியுமோ அவ்வளவு தூரத்தை இடைவிடாமல் நான்ஸ்டாப் கொண்டாட்டம்னு டிவியில் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நான்ஸ்டாப் கொண்டாட்டங்கிறது எவ்வளவு பெரிய தவறான ஒரு மோசடித்தனமான ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு தொலைக்காட்சி 24 மணி நேரமும் கொண்டாட்டத்தை காட்டுறதுக்கு தொலைக்காட்சிகள் இருக்குது. அந்த மாதிரி தமிழகத்தை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மக்களை சிந்திக்கக்கூடாது, மக்கள் அறிவை வந்துடக்கூடாது, அவங்க பிச்சை எடுக்கணும், அவங்களுக்கு கையேந்தணும், அவங்களுக்கு இலவசங்கிற பேரால் நமக்கு அடிமைத்தனம் பண்ணணும். இப்படிங்கிறதான் இந்த நம்ம திமுகவினுடைய கொள்கையும் நோக்கமும் அதுதான். அதிமுகவும் அதை ஒட்டி தான் இருக்குது. அதை விட்டு ஒன்று விலகி போகலை. திமுக அதை மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்கு இந்த விஷயத்தில். அதாவது இப்போ நடக்கிற பாலியல் வன்கொடுமைகள், கொலை கொள்ளை, அதாவது அரசு திட்டங்கள் எதுவுமே ஒழுங்காக மக்களை சென்றடைகிறதில்ல. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் சூழ்ந்து இருக்கும்போது, அதாவது மணல் குவாரிகளில் நடக்கிற சில அக்கிரமங்கள், அதாவது நம்ம அரசு நடவடிக்கை, அதாவது மத்திய அரசு நடவடிக்கை எடுத்தால் கூட அந்த நடவடிக்கையை எதிர்த்து கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு இவங்க போயிட்டுருக்காங்கன்னா அப்போ என்ன பண்ணுறது? டாஸ்மார்க் பிரச்சனை பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்துச்சு. 1000 கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு. அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச 1000 கோடி, கண்ணுக்கு தெரியாமல் 40,000 கோடி 50,000 கோடிங்கன்னு சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த ஊழல் நடந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. அது வெளியே வரல, சைலண்ட்டாக இருக்காங்க. இவங்க நம்மளையும் வெளியே சொல்லிடுவாங்களோன்னு அதிமுக சைலண்ட்டாக இருக்குது. ஏன்னா மிடாஸை எடப்பாடி பழனிசாமி வந்ததுக்கப்புறம் மிடாஸை குறைச்சிட்டாங்க. மிடாஸனுடைய சப்ளை 5% தான். மற்ற கம்பெனி, ப்ரைவேட் கம்பெனிகள்லாம், திமுக காரன் கம்பெனிகள்லாம் உள்ள களத்துக்குள்ளே வந்துருச்சு சேல்ஸில். அப்போ எவ்வளவு பணம் வாங்காமலாம் அதுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க? இந்த கேள்வி கேட்கணும். இதெல்லாம் இது அண்ணாமலையே கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த கூட்டணி பிரச்சனைகளை இவங்க உள்ளுக்குள்ளே இவங்களை மூட்டி மோதிக்கிட்டு கிடக்கிறாங்க. ஏன்னா சேர்ந்துடணும், திமுக வீழ்த்துறதுக்காக அவன் தவறு பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, கூட்டணி சேரணும் அப்படிங்கிற மாதிரி அப்படி போகுது அரசியலுங்கிறது தன்மை எவ்வளோ திறந்தாழ்ந்து போக முடியும் அவ்வளோ தூரம் போயிட்டுருக்கு. சரி, ஓகே. ஒரு பேயை விரட்டுறதுக்கு ஒரு பிசாசத்தான் பிடிச்சிக்கணுங்கிற கதை மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது அரசியலுங்கிறது. இவங்க மும்மொழி கொள்கை பிரச்சனை கொண்டு வந்தாங்க. அதாவது இந்த பிரச்சனைகள்லாம் மறக்கடிக்கிறதுக்கு, இந்த பிரச்சனையை திசை திருப்புறதுக்கு மும்மொழியை கொண்டு வந்தாங்க. இப்போ அடுத்த கட்டம் அது ஒரு பக்கம் இருக்கும்போது, இப்போ தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத மத்திய அரசு சொல்லிவிட்டு அது இன்னும் நடைமுறைக்கே வரலை. அது அறிவிப்பு தான் பண்ணாங்க. அது அவங்க சொல்லிட்டாங்க. அதில் தொகுதி மறுசீரமைப்புங்கிற விஷயத்தில் எந்த இடத்துலையும் தொகுதி குறைக்கப்படாது அப்படி சொல்லி உத்தரவாதமும் கொடுத்துட்டாங்க. அப்படி உத்தரவாதம் கொடுத்தும் அமித்ஷா சொல்லிட்டார். திருப்பி அவங்க கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், சென்னையில் 6 மாநில முதல்வர்களை வர வச்சு அவங்களுக்கு முதலமைச்சர் மரியாதை பண்ணுறார். அவரே சால்வை போடார், அவரே பரிசு பொருளை தூக்கி கொடுக்காரு. யார் பணங்க அதெல்லாம்? யார் அப்பம் விட்டு பணம்? அப்பம் பணத்தை நீங்கள் தூக்கி கொடுத்துட்டு இருக்கீங்க? அத்தனை பேர் போகிறதுக்கு அதுக்கான அவங்களுக்கான செலவினங்கள். 7 நட்சத்திர ஹோட்டல் நடைபெற்ற இடம் 7 நட்சத்திர ஹோட்டல். அந்த கூட்டத்தில் இவங்க கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. இல்லைன்னு சொன்ன விஷயத்த இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அப்போ என்னங்க அந்த ஊடகங்கள்லாம் என்னதாங்க பண்ணுது? வெட்டி கதை பேசிகிட்டு இருக்காங்க ஊடகங்களில். டிபேட்டுங்கிற பேரில் வெட்டி கதை பேசிகிட்டு இருக்காங்க. அந்த அவனை திட்டுறது, இவனை திட்டுறது, இவன் சொன்னான் அவன் சொன்னான். டி.கே. சிவகுமார் துணை முதல்வர், அதாவது இந்தியாவிலே அதிகமான சொத்துள்ள பணக்கார அரசியல்வாதி டி.கே. சிவகுமார் கர்நாடகாவோட துணை முதல்வர். அவர் வரார். அவர் சொல்கிறார், மேகதாது அணை திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வுன்னு சொல்கிறார். ஸ்ட்ராங்காக சொல்கிறார். என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்றார். மத்திய அரசு அதுக்கு இடம் கொடுக்கல, அதுக்கு அனுமதிக்கலை. ஆனாலும் அது பண்ணி தான் தீர்வோங்கிறாங்க. அந்த ஆளை கூட்டு இன்றைக்கி பரிசு கொடுத்துட்ருக்காங்க, அவனுக்கு சால்வை போடுறாங்க. அதுக்கு துரைமுருகன் சொல்கிறாரு, அது வேறு இது வேறு. இப்படி தானே தின்றீங்க? இல்லை வேறு மாதிரி தின்றீங்களா? இப்படி தானே தின்றீங்க?
என்னங்க அக்கிரமமாக இருக்குது வந்து இதை கேட்குறதுக்கு இதில் சமூக வலைதளங்களையும் சரி இதுவும் சரி சமூக வலைதளங்கள்லாம் வந்து மாசுபட்டு போயிருக்கு. இது வந்து நிறைய சீர்திருத்தப்படணும். வெண்ணவெட்டி சிப்பாய்கள் நம்ம தமிழ்நாட்டில் வந்து வெண்ணவெட்டி சிப்பாய்கள் பெருகி போயிட்டாங்க. அரசியலும் அப்படி தான் இருக்காங்க. இது அதிமுக வந்து எதிர்கொண்ட விதம் இதை பற்றி பேசவே இல்லை, இதை பற்றி சொல்லவே இல்லை. ஒரு கேள்வி கேட்கணும்ல, நீ வந்து மேகதாது அணை திட்டம் வந்து நிறைவேற்றி தீர்வுன்னு சொல்கிற சிவகுமாரை நீ ஏன் வந்து கூப்பிட்டு அவனுக்கு மரியாதை பண்ணுற? கேட்க வேண்டாம்? வாய் இருக்கல உங்களுக்கு? என்ன பண்ணுது? ஓட்டு மட்டும் வேணும், எம்ஜிஆர் ஓட்டு மட்டும் வேணுமா? இப்படிலாம் நீங்கள் போயிட்டு தானே எம்ஜிஆர் ஓட்டு உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ சொல்கிறான். அதாவது இது வந்து ஒரு நம்ம ஊடகவியலாளர் பத்திரிகையாளர் இதெல்லாம் தாண்டி பொதுவான கண்ணோட்டத்தில் இது வந்து அணுகப்படணும், பார்க்கப்படணும். இதில் உள்ள உண்மைகளை தெரிஞ்சுக்கணும், மக்கள் தெரிஞ்சுக்கணும். இவங்களை வந்து இந்த அளவுக்கு இதுக்கு மேலே விட்டேன்னா இவன் தமிழ்நாட்டை நாசம் பண்ணிவிடும், சுடுகாடாக்கிடுவாங்க. ரஜினிகாந்த் ஜெயலலிதா சொன்னார், அதாவது 96 தேர்தல் பிரச்சாரத்த நேரத்தில் ஒரு விஷயம் வந்து டிவியில் வந்து அப்போ வந்து இந்த தனியார் தொலைக்காட்சியில் இது அரசு தொலைக்காட்சியில் சொல்கிறாரு, மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் இந்த ஆண்டாம் நாள் கூட வந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னார். அந்த வீரர் இப்போ எங்கே போனார்? அன்றைக்கி அந்த ஜெயலலிதாவை சொன்ன அந்த வீரர் எங்கே போனார்? எவ்வளோ கேவலமாக, எவ்வளோ மோசமாக, எவ்வளோ தரந்தாழ்ந்து அரசியலும் ஆட்சியும் நடத்த முடியுமோ நடத்திட்டு இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சமூக வலைதளங்களில் வந்து போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த அவனோட ஃபோட்டோ இவனோட ஃபோட்டோ, அந்த அவரை போய் வந்து மரியாதை கொடுத்துட்ருக்காங்க. என்னையா நடக்குது நாட்டில்? கமலஹாசன் வந்து ஒரு பிரதமரை வந்து, அதாவது நரசிம்மராவ்கிட்ட ஒரு பிரச்சனையை கொண்டு போய் பெரிய பத்திரிகை ஊடகவியலாளர்கள் இருக்காது, பத்திரிக்காரங்க பெரிய கூட்டமே இருக்குது. அந்த கூட்டத்துக்கு மத்தியில் அத்தனை பேர் அது டிவிலெலாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது, பத்திரிகையில் செய்தி வந்துச்சு. ஒரு பொதுவான ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டி இது எப்படி நீங்கள் வந்து இதை அனுமதிக்கலாம் அப்படின்னு தைரியமாக வந்து கமலஹாசன் சண்டை போட்டார். அந்த கமலஹாசனை காணவே காணோம், அவர் காணாமலே போயிட்டார். எப்போ வந்து அதாவது ஜெயலலிதா வந்து ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தப்போ விஸ்வரூபம் படத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தது. அதாவது இஸ்லாமிய அவர்களை பற்றி வந்து தவறாக வந்திருக்கு, அதனால் அவங்களுக்கு போட்டு காட்டிட்டு அவங்க ஒப்புதலோடு தான் இந்த படம் வெளிவரணும் அப்படிங்கிற பிரச்சனை வந்தப்போ அவங்களுக்கு அதாவது ஜெயலலிதா அரசியல் பண்ணாங்க. அந்த டைமில் அதை பண்ணாங்க. அது கமலஹாசன் நெருக்கடிகளாக வந்துச்சு. அப்போ சொன்னார், இப்படிலாம் இருந்தால் நான் நாட்டை விட்ட நான் வந்து நானே நாடு கடத்திக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். போயிருக்க வேண்டியதானே, நீங்கள் போயிருக்கலாமே. இப்போ நீங்கள் பண்ணுற அரசியலுக்கு வந்து நீங்கள் போயே இருக்கலாம். சினிமாவில் என்ன சாதனை பண்ணார், என்ன மாதிரி இதெல்லாம் பிரமிப்பூட்டுக்கிற விஷயங்கள்லாம் கமலஹாசன் பண்ணியிருக்காரு. அந்த கமலஹாசன்லாம் இப்படி ஆகிட்டார், ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்காருங்கிறப்போ அது பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு, அதாவது இந்த ஓசோன் சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஓசோன் மண்டலம், அந்த ஓசோனில் ஓட்டை விழுந்துச்சுன்னா அது வந்து வெப்பம் ஜாஸ்தியாக இருக்கும், குளிர் அதிகமாக இருக்கும், புயல் மழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது இயற்கையினோட தன்மையே மாறி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பார்த்திங்களா. அந்த மாதிரி சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இப்போ இதை யார் வந்து காப்பாற்றுறது, இது யார் மீட்டெடுக்கிறது, யார் என்ன பண்ணுறது? மத்திய அரசினுடைய போக்கும் வந்து அவங்கள ரொம்ப, அதாவது தாராளமாக இவங்களை வந்து கலைக்கலாம், ஆட்சியை கலைப்பதற்கான அத்தனை தகுதிகளும் 100% தகுதி இருக்குது. அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. என்ன அரசியல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதை வச்சு இதாக அரசியல் பண்ண போகிறாங்களா? இப்படி ஒவ்வொன்றும் ஒரு விஷயமாக வந்து நமக்கு சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அதாவது பிரதமர் மோடி வந்து உலகளவில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காரு, நிறைய சாதனை பண்ணிகிட்ருக்காரு. அவர் தன்னை ஃபோக்கஸ் பண்ணிக்கிறார், தான் செய்கிற சாதனைகளுக்கு அவர் ஃபோக்கஸ் ஆகிறாரு. ஆனால் அந்த கட்சி என்ன பண்ணுது? கட்சி வந்து இவங்க பண்ணுற அந்த உழைப்பையும் இந்த சாதனைகளையும் வந்து கட்சி என்ன பண்ணுது? இவங்க இந்த மாதிரி, அதாவது துஷ்டர்கள் வந்து அரசியலும் ஆட்சியிலும் புகுந்து விட்டார்கள், பரவி விட்டார்கள். இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்க? பண்ணீங்கன்னா தான் நீங்கள் வந்து கடவுளை கும்பிட்றதும் ஆன்மீகத்தை பரப்புறதுக்கும் அர்த்தம் இருக்கும், இல்லைன்னா அர்த்தமே இருக்காது. நன்றி, வணக்கம்.